Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. இப்பொழுதும் பிரியமானவர்களே, நம்ம உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இது வந்து காட்ஸ் ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸை பற்றி நிறைய போட்டிருக்கோம். வாசித்தோம். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்க சொன்னபடி நீ உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்குவதில்லை. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி உலகமே கடன் அப்படின்ற இதில் தான் ஓடிட்டுருக்கு. வேர்ல்டு ஈக்கானமியே கடனில் ஓடிட்டுருக்கு. கடனில் வாங்கி கார் வாங்குறது, கடனில் வாங்கி இது வாங்குறது, மைக் வாங்குறது, கடனில் வாங்கி நகை வாங்குறது, கடனில் இது வாங்குறது, எல்லாமே கடனில் தான் ஓடிட்டுருக்கு. பேங்க்காரன் ரொம்ப சந்தோஷமாக அதை கடன் கொடுத்துட்டு, அந்த கடன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அடுத்த நிமிஷம் பண்ணலாம். ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்காரன் அவன் இவன் எல்லாம் வந்து கடன்லேயே ஓட்டியிருக்கேன். கவர்மெண்ட்டும் உங்களை கடனில் தள்ளிட்டுருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு மாதிரி இருக்கும். கடன் வாங்க மாட்டேன்னு கடன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, அதான் இருக்குது. படி உனக்கு ஆசீர்வதிப்பார், கடன் கொடுக்குறார். உனக்கு நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளை ஆளுவாயின்னு போட்டிருக்காரு. அப்போ நம்ம கடன் வச்சுருந்தா நம்ம ஆட முடியாது. கடன் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம ஆடுவோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடுவதில்லை. நான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் வாசலிலே ஒரு சகோதரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் கையை மூடாமலும். இது பொதுவாக நம்ம பார்த்தோன்னே ஒரு ஆள் இருக்கிறான் கூட, அவன் ஏழையாக இருக்கிறான், அவன் வந்து காசு கேட்பான். கேட்டால் ஏதோ கேட்டோன்னா அவனுக்கு ஒழிச்சு வைக்காத கொடு அப்படின்னு நான் சொல்கிறாரு. இப்போவே கர்த்தரில் வளர்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கையை ஓப்பன் பண்ணணும். கையை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, கையை ஓப்பன் பண்ணாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு வராது. கர்த்தர் இதுக்கு பார்க்குறாரு. எளிய சகோதரனுக்கு கொடுத்துரு, அப்போ தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, கர்த்தர் உன்னை பெருசாக்குவார். இது கர்த்தருடைய லா. ஸோ எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும். பார்த்தீங்கன்னா இருதயத்திலே கடினம் வரும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பிச்சை எடுப்பாங்க, அது வேறு. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக ஏழைகள் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம், இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி செய்யும்போது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள்.